கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக அந்த வார்த்தை இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான கைகளை உயர்த்தியும் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணும். ஏன்னா புருஷர்களுக்கு கோபம் தர்க்கம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கைகளை பரிசுத்தம் போய்விடும். ஏன்னா அந்த கோபத்தினால டக்குன்னு கை நீட்டி அடிச்சிடுவாங்க. அதனால் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், அது இல்லாமல் இருக்கும்போது கைகளில் எந்த தவறும் ஏற்படாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கே நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போது நம் நித்திய ஜீவனுக்குள் சேருவதற்கு இருதயத்தில் மாசு இல்லாமல் கைகள் சுத்தம் உள்ளவன் என்று 24 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாக இருந்து தான் நம்ம எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். இந்த உலகத்தில் வாழும்போது கூட ஆசீர்வாதங்களை பெற முடியும். முதலாவது நாம் எதற்காக கைகளை உயர்த்த வேண்டும்? தேவனுக்கு நன்றி சொல்லி கைகளை உயர்த்த வேண்டும். இந்த 2024 ஆண்டிலும் கூட 10 மாதம் கடந்து இந்த 11ஆம் மாதத்துக்குள் பிரவேசித்து இம்மட்டும் மாதத்தின் கடைசி வரையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி கைகளை உயர்த்த வேண்டும் இல்லையா? சங்கீதம் 63:4 பார்க்குறோம். என் ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று அங்கே தாவீது சொல்லுகிறார் இல்லையா? அவர் நாமத்தை துதித்து ஆராதிக்க உகந்ததாக நம்ம பரிசுத்தமான கைகளை உயர்த்த வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் செய்திருக்கிறார். முதலாவது நன்றிக்காக நாம் கைகளை உயர்த்த வேண்டும். இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனை நோக்கி கைகளை உயர்த்த வேண்டும் இல்லையா? யாத்திராகமம் 17 பார்க்குறோம். அங்கே யுத்தம் நடக்கிறது. யோசுவா யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். மோசே கைகளை உயர்த்துகின்ற வேளையில் இஸ்ரவேலர்கள் வெற்றி கிடைக்கிறது. மோசே கைகளை தாழ்த்தும் போது எதிராளியான அமலேக்கியருக்கு வெற்றி கிடைக்கிறது. எனவே எப்போதெல்லாம் நம் கைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்துகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வெற்றியை பெறுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வெற்றியை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நமக்கு பின்வரும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நாம் கைகளை உயர்த்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? புலம்பல் 2 அதிகாரம் 19 எழுந்திரு, முதற் சாமத்திலே கூப்பிடு, உங்கள் குழந்தைகள் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு என்று அந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? முதற் சாமத்திலே வெடிகாலிலே, அதாவது அதிகாலையில் எழுந்து தேவனுக்கு முன்பாக எல்லா காரியங்களுக்காகவும் நாம் விண்ணப்பித்து கைகளை உயர்த்த வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அவ்விதமாக தேவனுக்கு முன்பாக நம் குழந்தைகளின் பிராணனுக்காக நம் கைகளை உயர்த்தும் போது தேவன் குழந்தைகளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை அவர் பாதுகாக்கிறார். எந்த தீய நண்பர்களும் வந்து சேராதபடிக்கு நம் சந்ததிகள் சுகத்துடனும் பலத்துடனும் ஒரு உயர்வுடனும் கர்த்தரின் நாமத்திற்கு என்று சாட்சியாகவும் அவர்கள் காணப்பட ஏதுவாக தேவன் அவர்களை வழிநடத்துவார். சந்ததிக்காக நாம் தான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நாளிலும் கூட வார்த்தை சொன்னபடியாகவே பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக எந்த ஒரு நிகழ்விலும் எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் தேவனை நோக்கி கைகளை உயர்த்த வேண்டும். அது மாத்திரம் பத்தாது, அதே வேளையிலே நம்முடைய சந்ததிகள் சுகபலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்க அவர்களுக்காகவும் தேவனிடத்தில் கைகளை உயர்த்த வேண்டும். அவ்விதமாக பரிசுத்தமான கைகளை உயர்த்துவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். நாமும் நம் சந்ததியும் சுகமுடன் வாழ தேவன் அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.